மண்ணை வர வச்சுனால என்ன விஷயம் தெரியல. ஐயோ கல்லு சொல்லுங்க. அதனால போய் பார்த்தா தெரியும். ஆமா போலாம். தங்களுடைய திருவடி பார்த்து நிபந்தனை என்று தெரிந்து சுகப்பட்டு கொண்டிருப்பேன். செய்து கொண்டிருந்து அங்கிருந்து காளிமன்னன் நாட்டுக்கு வந்திருக்கிறார். எங்க நாட்டுல வந்தபடியா நீ சுகமாக இருப்பாய், வாழ்த்து விடுகிறார். உண்மை. ஆனா ஒரு விஷயம் என்னது? உங்களை சொல்லும். உங்களை கேட்கிறான் ஏதாவது நினைத்தால் என்னை தவறாக நினைக்க மாட்டீர்களே. ஆகட்டும், உன் மனிதன் நினைக்கிறது கேளு. தவறாகவா? இந்த வரவழைத்த காரணம் என்ன? ஓஹோ, அதாவது இந்த மேல்நாட்டு சீமையை பாதுகாப்பு கொடுத்து எங்களை பாதுகாத்து வந்தாலும் இந்த தினத்தை என்ன வரவழைத்த காரணம் மேலே கேட்கிறாய். என்ன விஷயம்? அப்படியா? எதுக்கு உன்னை உழைத்த தெரியுமா?
அவள் வலதுக்குடி பெண்ணியானது நேற்று நிறுத்த மடித்து விட்டார்கள். எப்படி எப்படி நேற்று நிறுத்த மடித்து விட்டார். 60 வீட்டு பங்காளிகள் ஆமா ஒரே தங்கையாக நிறுத்தங்க ஆமா வளர்த்து வந்த பண்ணியை மடித்து விட்டார்களா? ஐயோ அப்புறம் அதனால என் தங்க அடல்களை சிந்தனமாக நான் ஆசியா மடித்த பண்ணி எடுத்து விட்டார்கள். அவரை அடிக்க விட முடிவு செய்து விட்டார். அதனால அப்படி அடிக்க சொல்லி என் தங்க இடத்துல ஆடுவரை வந்து சொல்லிக்கிறோம். இருந்தாலும் அந்த பெண்ணுவல் நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஒன்ன சக்கரதாண்டி சொல்லி நாங்கள் செய்தி சொல்கிறார். இருந்தாலும் அந்த நாட்டை வாழக்கூடிய நீ தானே. ஓஹோ நாட்டிலே உங்க தங்கியாகிய பண்ணை அடித்து விட்டார். அந்த நாட்டிலே இருந்து வந்தால் அந்த நாட்டில் இருந்த விஷயம் தகாம தெரியுங்களா? உனக்கு தெரியுமில்ல அவர் யார் ஏது எப்படிங்கிறது உனக்கு தெரியுமில்ல. அதுக்குதான் ஒன்னவரை உடைத்து இந்த ஒவ்வொருத்த கேட்கதான் சபைக்கு ஒன்னவர் உடைத்திருக்கிறேன். என்ன செய்யல சொல்லு. நான் பயந்து என்னை அடித்து துரத்து பயந்து ஒடியாண்ட இந்த மேல் நாட்டுக்கு பொன்மலை நாடு போகணும். அந்த நாட்டுல என்ன சமாச்சாரம் என்ன? அதாவது பொன்மலை நாட்டில பயந்து ஓடுவது சொல்லுகிறேன். அந்த பொண்ணுக்கு நீ ஏன் பயந்த காரணம் என்ன? எதுக்கு பயந்து வந்த நீ அது சொல்லு. அப்படியா? அப்படின்னா ஏன் பயந்து வந்த காரணம்? இந்த பொன்மலை நாட்டில பொன்வேலை செய்து கொண்டிருந்தேன். சரி அந்த பொன்வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது சொல்லு. பொன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்டிலே உள்ள யாருக்கு எந்த பவனு எந்த பொருள் செய்தாலும் அதை ஒரு குண்டு மணியாவது எடுக்காம செய்யறது இல்ல. அதாவது தாய்க்கே தாலி பண்ண கூட ஒரு குண்டுமணி எடுப்பதே உங்களுடைய வழக்கம். சரி அந்த பொன் திருடைய மகனால் அந்த சின்னனும் அந்த பெரியண்ணனும் இந்த பொருள் நாட்டுல திருட்டு பெருட்டு அயோக்கித்தனம் முள்ளமாரித்தனம் முடிச்சு வைக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆச்சாரியார இப்படி திருடி இருக்கிறவங்களுக்கு வெக்கமா இல்ல? தனியா ஒன்னிட்டு இருந்திருக்குது. ஆமா சந்தர்ப்பம்
அப்படி இருக்க என்னை கூப்பிட்டு இனிமேல் இந்த நாட்டில நீ இருக்க கூடாது, நாடு கெட்டு விடும், நீதி அழிஞ்சு விடும், நேர்மை அழிஞ்சு விடும், அதனால திருடனை எப்ப திருட ஆரம்பிச்சியோ இனிமேல் இந்த நாட்டுல உனக்கு இடம் இல்லைன்னு இடம் கிடையாது அனுப்பிச்சு வைத்தான். அங்க இருந்து வந்தப்பா உங்க நாட்டுக்கு நீண்டும் அதை பத்தி கேக்குறியே. ஏனென்றா அந்த பொண்ணுகள் நாட்டில் நீதி நேர்மை நெருமழ தவறா ஆளக்கூடிய பொன்னர் சங்கர் இருவர்களும் அப்படி இருக்க அவிடத்தில வாழ்க்கை செய்ய முடியாமல் அவருக்கு பயந்து இந்த மேல்நாட்டு சபைக்கு வந்து விட்டோம். இதுதான் நடந்த உண்மை சொல்கிறார். இருந்தாலும் என்னுடைய ஒரே தகவலுக்கு வீர தகவல் சொல்லிவிட்டு ஆசிரியரே, அதாவது பொன்னர் சங்கர் இடத்திலிருந்து எப்படி என் பண்டிகை அவர் அடுத்த அதிகமாக அளிக்க வேண்டும், அதுக்கு என்ன வழி, என்ன உபாயம் செய்யலாம் அது சொல்லு. இந்த மேல்நாட்டு சீமையிலே 60 பங்காளிகள் ஒன்றாக சேர்ந்தாலும் இந்த பல நாட்டில் இருக்கக்கூடிய பொன்னர் சங்கரை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன சொல்ற நீ? ஆமா ஆமா, உங்களால முடியாதுப்பா. பொன்னர் சங்கர், சாம்புவன் 3 பேரும் ஒன்னாக இருக்கும் பொழுது இந்த 60 பங்காளியும் ஏற்று அத்தனையும் படையெடுத்து போனாலும் உங்களால ஒண்ணும் முடியாது சாமி. இது ஆகாத சமாச்சாரம். மகாராஜா இவனை உள்ள வைக்கிறீங்க, என்ன ஆகுறீங்கன்னு தெரியல. யார்? அதாவது பொன்னர் சங்கர் இருவர்கள் இருந்து விட்டால் இந்த உலகத்தை யார் 60 பங்காளி ஒரு பக்கம் படையெடுத்து சென்ற போதிலும் அவரை வெல்ல முடியாது அப்படின்னு முடிவாய் சொல்ற. 3 பேரும் ஒரு இடத்துல இருந்தா நீங்க 60 பங்காளிகளும் ஒண்ணும் செய்ய முடியாது அவரை. அப்படியா? சரி ஆசிரியரே, அவர்களை 3 பேரை பிரிப்பதற்கு என்ன வழி செய்வாய்? உன்னால் முடியுமா சொல்லு. என்ன பிரிக்கத்தான் உனக்கு ஈஸியாச்ச, கை வந்த கலையாச்ச. ஐயா, ஒருவேளை நாட்டை விட்டு இந்த வெளிநாட்டுக்கு வந்து நான் ஏதோ என் வேலை உண்டு, என்னுடைய தொழில் உண்டு, நான் செவனே இருக்கிறேன், என்ன கூப்பிட்டு பண்றீங்கப்பா? ஆசிரியரே, அதாவது உனக்கு அடைகளை கொடுத்து பாதுகாத்து வருகிறோம். அப்படி பாதுகாத்து வந்தாலும் எங்களுக்கு ஒரு நன்றி கடை செலுத்துவது நீங்க இருந்தால், அதாவது இந்த 3 பேர்த்தையும் பிரிச்சிரு, உனக்கு நாடு நகரம் சொத்து எவ்வளவு உங்களுக்கு கொடுக்கும். ஆமா, 3 பேர்த்தையும் பிரித்தால் நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்தும் பகுதி தெரிவிக்கிறது. ஆமா, பாத்தியா பாத்தியா காத்தியா பொட்டாடி கூட விட்டுருவோம். அதனால அப்படின்னு செய்து விட்டால் உனக்கு அனைத்து சுத்தி தருகிறோம். அப்பதான் அவங்க மடிக்கப்படி நீயே சொல்ற. ஏன்னா அந்த நாட்டு ரகசியம் உனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு ஒன்னாக இருந்தால் ஒரு மனையில நின்று இந்த உலகமே எதிர்த்தால் ஆகாது. அதனால ஒவ்வொருக்கும் தனித்தனியாக பிரிக்க வேண்டும். முதலாக நான் பொன்னரை பிரிக்கிறேன். ஆனா பொன்னரை இது மாதிரி எத்தனை பிரிச்சிருக்கிற பொன்னரை பிரித்து தனித்தனியாக ஆக்குறேன். அப்படி சொல்லியே தவறு நடக்காம இருக்கணும். அதாவது அழியக்கூடாது, மாற்ற மாட்டோம். அதாவது என்னுடைய தங்களுடைய குறைபாடை தீர்க்க வேண்டும், அவர் பழிக்கு பழி வாங்க வேண்டும். அதுக்குதான் சொல்லுகிறேன். எவ்வளவு திருவேலை கொடுக்கிறேன் அது பிரிக்கிறதா உன்னுடைய வேலை. பொன்னரை சங்கரையும் நகரத்துல பாதி, சொத்துல பாதி, சுகத்துல பாதி, அனைத்தும் பகுதி தெரிவிக்கிற. நிச்சயமாக தம்பி ஆச்சாரு, ஏற்கனவே இப்படி அங்க பண்ணி தான் துரத்தி விட்டாங்க, இங்க ஏதாவது பண்ணி விடுவாரா? பாதி பாதி வாங்கிக்காதீங்க. சரி, அப்படியே கேட்டோம்.